விஜய் கல்யாணம் நின்னு பிரபா அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா, சித்ரா தேவிக்கு தான் ஆப்புன்னு நெனைக்கிறவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. ஒரு சைடு விஜய் கல்யாணத்த நிறுத்ததுக்கு சித்ரா தேவியும், இன்னொரு சைடு கோடீஸ்வரியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ புரோகிதர வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி விஜய்க்கும், அனாமிகாவுக்கும் தோஷம் இருக்கு. தோஷம் கழிச்சா மட்டும் தான் இந்த குடும்பத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்ல வீட்ல இருக்க யாரோட உயிர் போயிடும் அப்படின்ற மாரி ஜோசியர் சொல்லிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமின்னு கேட்கும்போது, பரிகாரம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. வெளிய போன புரோகிதர புடிச்சுக்கிட்டு கோடீஸ்வரி, நான் சொன்ன மாரி கல்யாணத்த நிப்பாட்டாம இன்னும் இப்படி சொல்லி வச்சிருக்கீங்கன்னு, அந்த பெரியவர பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஐயரு இப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காச குடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க கோடீஸ்வரி. ஐஸ்வர்யா கௌதம ரொம்ப வெறுப்பேத்தி விட்டுர்றாங்க. அதனால எப்படியாவது குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிட்டு கௌதம் நெனச்சிட்டு இருக்காரு. இது சித்ராதேவிக்கு தெரிஞ்சு சித்ராதேவி அடிச்சிடுறாங்க கௌதம. இனிமே அவ வயித்துல இருக்க குழந்தைய நீ ஏதாவது பண்ண அப்படின்னா, ஒரு நையா பைசா கூட நமக்கு தரமாட்டாரு தாத்தா. வீட்ட விட்டே தொரத்திருவாரு. நம்ம போய் பிச்சை தான் எடுக்கணும். தயவுசெய்து எல்லா பிளானையும் தூக்கி போட்டுட்டு அமைதியா இரு. அவ என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன எப்ப பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே என்னம்மா இப்படி பண்றேன்னா, அவ டார்ச்சர் என்னால தாங்க முடியல. என்னால தானே தாங்க முடியல. அப்பா, பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன். அமைதியா இருக்க